கோடியில் எப்படி காற்றை வாங்கிட்டு வருவாங்க? இந்த எங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க? யார் காற்றை விற்கிறாங்களா? கடைசியாக தண்ணியை விற்றான், இப்போ காற்றை விற்கிறேன்னு வந்துட்டான். காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இந்த இடவாறு கட்டுற போது இங்கே ஒரு குடுவையை போட்டு அதுலேருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. செல்போனோட போகிற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்கில் மாட்டிக்கிட்டு போகிற காலம் வரும். இப்போ இந்த 4500 கோடியில் காற்று வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாச்சிட்டு போகலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும் போது கேட்க முடியுது. பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி இல்லை, நம்மள பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா? காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா? அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா இது தெண்ட வேலை, அது வெட்டி வேலை. உலகம்ங்கிறது என்ன? உயிரினங்கள் என்ன? உயிரினம் என்ன? நிலம், தீ, நீர், வழி, விசும்பு, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம். இதுதான் உலகம்னு தொல்காப்பியன்னு சொல்லுவோம். உனக்கு தெரியும், நிலம், நெருப்பு, நீர், வான்வெளி, காற்று இதெல்லாம் சேர்ந்துதான் ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு உலகம். இந்த 5 பூதங்கள் என்கிறார்கள். நாம் அதை 50 ஆற்றல் என்கிறோம். தூய தமிழ்ல 50 ஆற்றல் என்கிறோம். பூதம் என்றால் பேராற்றல். அந்த பூதத்தால எல்லாம் முடியுங்கிற அது மாதிரி 50 ஆற்றல். இந்த ஆற்றல் இல்லாத உலகில் எவ்வுயிரும் இல்லை. மனிதன் மட்டும் இல்லை, எவ்வுயிரும் இல்லை. அதிலே அந்த விசும்பு, அந்த காற்றை தருவது மரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தரக்கூடிய மகத்தான படியை இந்த மரங்கள் தான் செய்யும். நன்கு நாம விளங்கி. இப்ப புவி வெப்பமாகுது அப்படின்னு அது சட்டுன்னு புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில பிடிச்சிடறான். அது காரணம் என்ன? காரணம் என்ன அதை பார்க்கணும்ல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இங்கே தொழில் புரட்சி என்ற வந்ததில் இருந்து அந்த பூமியின் அடுக்கு கீழே இருக்கிற அந்த எரிபொருள்களை எடுத்து நாம் எரிக்க ஆரம்பிக்கும் போது அதுலதான் அதிகமாக இந்த புகை தான் இதற்கு காரணங்கிறார். எதது? நச்சு ஆலைகளின் வெளியிடுகிற புகை. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு, இந்த இங்கே எண்ணூர்ல இருக்கிற ஆலைகள், இந்த மாதிரி இந்த நச்சு ஆலைகளினுடைய புகை, அதோட இந்த கார்கள் வெளியிடுகிற பெட்ரோல் டீசல் புகை, இது எல்லாம் இங்கிருந்து போற தூசி, இந்த மின் உற்பத்தி இங்க இருக்குல்ல, இப்ப இந்த அணு உலை, இந்த மாதிரி இவையிலிருந்து போற நச்சு புகைகள், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுது? புவியை வெப்பமாக்குதுங்கிறான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கோம். 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த மரத்துக்கள் இருக்கும் போதே வெப்பமா இருக்கு. அப்ப வெளியில வேணா எப்படி இருக்குது? அப்ப எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்கு பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம, ஆனாலும் நம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் வளிமண்டலம் என்று, விண்வெளியில் வளிமண்டலம், காற்று படலம் என்று இருக்கு. வளிமண்டலம் அதுதான் அந்த வெப்பத்தை, சூரியனிலிருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது. தடுத்து அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெரிக்கும். அப்படி தண்ணி தரையில் ஊற்றணும், சிமெண்ட் தரையில் ஊற்ற தெரிக்கும்ல, அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிச்சு அதான் நிறப்பிரிகைங்கிற புறவுதாக்குதுங்கிற. மொத்தமாகவே இது வெள்ளையாக தான் இருக்கணும்.
அது ஏன் அப்ப வானமும் கடலும் நீளமா இருக்கு? இந்த நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு. இந்த வானவில்லை எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. அப்ப புற ஊதா கதிர்கள் சிதறதுனால வானம் முழுக்க நீளமா தெரியுது. பெரும்பரப்புல இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும். இந்த பூமி பந்தில் இந்த இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். அறிவியல் பேர் நம்ம தமிழ்ல வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்றோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மழைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாங்க. புரியுது நினைக்கிறேன். உன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த வளிமண்டலம் தடுத்து நல்லா கவனிச்சு காட்சிப்படுத்தி பாரு. இப்ப பண்ண முடியல, அப்புறம் இப்ப எடுத்து பண்ணி போட்டுவேன். தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா இருக்கும், எனக்கு செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளும். அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றார்? ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படித்தான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையாது, பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்ப என்ன செய்யுது? அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிரும் தரா, வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு? இவன் தான். பார்க்க அப்படி இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்காத, இவன் தான். இவெல்லாம் என்ன ஆவ? கறிக்கட்டையா செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழுன்னு இருக்குது. காரணம் இவன் தான். சாதாரணமா என்ன பண்ற? போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்கிட்ட, மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்து நிழலை வண்டியை விட வேண்டும். சரி, அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும். அதுதான் முதல்ல சரி. எல்லாருக்கும் மரத்து நிழல்ல. நம்முடைய அரசு எப்படி இருக்கும்? என்ன சொல்லும்? நம்முடைய அரசு என்ன சொல்லும்? மரம் நடுவோம், மழை பெறுவோம், சின்னதை எழுதி போடுவோம். அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. மரம் எங்க நடும்? செய்தித்தாள் விளம்பரத்துல நடு. ஒவ்வொரு தலைவனின் பிறந்த நாளையும் 1 கோடி மரம் நடுவோம். எங்க? செய்தித்தாள். இப்ப நாம எந்த வேலையை செய்யறோம்? செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான். செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான்.